வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம். மனக்கண்ணாடி. பத்திரிகைகள் வரும் செய்திகள், என் கண்ணில் பட்டவைகள், மனதை தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் இந்த நிகழ்ச்சி. இல்லை ஒரு 3-4 விஷயங்களை பற்றி பார்ப்போம். ஏற்கனவே இந்த மிருகங்களால் மனிதர்கள் ஓரளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், மனிதர்களால் மிருகங்கள் பாதிக்கப்படுவது சமீபத்தில் அதிகமாக நடைபெறுகிறது. அப்படி ஒரு நிகழ்ச்சி தான் இந்த கேரளா தமிழ்நாடு பார்டரும் போது அந்த கேரளா தமிழ்நாடு பார்டரில் ஒரு எலிஃபெண்ட்டை அது மேய்ச்சலுக்காக ஊருக்குள்ளே வந்துடுது. அங்கே இருக்க பிளாஸ்டிக் பேப்பரை எடுத்து பெரிய பிளாஸ்டிக் அப்படியே அதோட தந்தத்தில் சுட்டி அது துதுக்கிய கூட மேலே தூக்க முடியாமல் கஷ்டப்படுது. இதில் பியூட்டி என்னன்னா, ஒரு ஃபோட்டோகிராஃபர் இதை எடுத்து பத்திரிகைகளில் போடுறார். ஒரு பிரபல பத்திரிகைகள் இதுதான். அந்த ஃபோட்டோவை போட்டுட்டு இந்த யானையை யார் காப்பாற்ற போகிறார்கள் அப்படின்னு ஒரு கேப்ஷன் போட்டு அதோட முடிக்கிறார். இது என்ன மனிதாபிமான செயல்ன்றது எனக்கு புரியவில்லை. ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் அந்த யானையோட தந்தத்தில் மாட்டிக்கிட்டு அது கஷ்டப்படும்னா, ஒன்று அவராக அதை கூட ஆளுங்களை வச்சு அதை கட் பண்ணணும், இல்லை தீயணைப்பு இல்லை வன அதிகாரிகள் அவர்கிட்ட சொல்லி அந்த பிளாஸ்டிக் பேப்பரை எடுத்து அந்த யானையை விடுவிச்சு, அந்த சிக்கலிலேருந்து அந்த யானையை விடுவித்து அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை நாங்கள் மீட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பப்ளிஷ் பண்ணாலும் ஏதாவது அர்த்தம் இருக்குது. ஆனால் யார் இதை இந்த யானையை இந்த பிளாஸ்டிக் பேப்பர்லேருந்து யார் காப்பாற்ற போகிறார்கள் அப்படின்னு ஒரு கேப்ஷன் போட்டு அதை ஒரு செய்தியாக போடுறார். இது எந்த விதமான மனிதாபிமானத்தில் சேர்க்கை என்றது எனக்கு புரியவில்லை. அதே போல் தாம்பரம் முடிச்சூர் அந்த பகுதியில் பார்த்தோம்னா, ரோடில் அந்த மழை நீர் வாய்க்காலுக்காக ஓப்பன் பண்ண அந்த ட்ரைனேஜோ அந்த அந்த மூடி சரியாக மூடாமல் திறந்து இருக்குது. அதில் ஒரு மாடு, இன்னும் 2 இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு. தாம்பரம் பகுதியிலேயே மாடு உள்ளே போய், ஒரு எரும மாடு உள்ளே போய் அந்த ஓனர் மாடு என்ன ஆச்சுன்னு கூட தெரியாமல் அவர் தேடி இருக்கிறார். அப்புறம் பார்த்தா ஒரு 1.5 நாளுக்கு அப்புறம் அது இந்த பள்ளத்தில் மாட்டிட்டு இருக்குன்னு சொல்லி அதை ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில் எடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இதை ஒரு ரோட்ல இருக்கிற ஒரு இதை மழைநீர் வடிகாலுடைய பள்ளத்தை மூடியை கூட போடாமல் அதை திறந்து வைக்கிறது எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான செயலில் அந்த பர்டிகுலர் ஒப்பந்தக்காரரோ யாரோ அது இறங்குறாங்கன்றது எனக்கு நிஜமாவே புரியல. அதில் மக்கள் அது ஒரு மனிதரோ இல்லை குழந்தையோ யாராவது ஒருத்தர் அந்த பக்கம் போய் இருந்திருந்தா இப்போ மாடுனால ஒரு செய்தியாக முடிஞ்சு போச்சு அதோட. அதே சமயத்தில் ஒரு மனிதர்கள் யாராவது உள்ள இருந்தது எந்த அளவுக்கு அவர் 2 நாள் அவர் இருக்கிறதே தெரியாமல் போயிருக்கும், அது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அதனால். ஆகவே இதெல்லாம் ஒரு சிவிக் சென்ஸ் முதல்ல இருக்கணும். ஒப்பந்தக்காரர்கள் பணத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்கிற அதிகாரிகள் அந்த இவ்வளோ மாதிரி அது திறந்து இருக்குதுங்கிறத பார்த்து அதை மூட வேண்டிய அவசியம் அந்த டியூட்டி அந்த பர்டிகுலர் அதிகாரிகளுக்கு சார்ந்தது. ஒரு ப்ராப்பர் இன்ஸ்பெக்ஷன், அதுதான் அதில் வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் அப்படி இப்படி திறந்துருந்தால் அந்த ஓப்பன் பண்ணி வச்சு அந்த ஒப்பந்தக்காரர்கள் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதை பற்றி பேப்பரில் வரணும் இல்லையா? அதை பற்றி எந்த செய்தியும் வர்றது கிடையாது. அந்த ஒப்பந்தக்காரர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கணும், எடுத்தாங்களான்னு தெரியாது. இது 2. அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு செய்தி பார்த்தோன்னா, நம்ம காரைக்குடி பக்கத்தில் மரவமங்கலம் அதில் ஒரு என்ன சொல்கிறது, அதில் ஒரு பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னால் மக்கள் அங்கே வாழ்ந்ததுக்கு அறிகுறியாக இந்த வட்டக்கல்லுன்னு ஒரு பழக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்குது கற்கால மனிதர்களிடம். அது என்னன்னா, ஒரு மனிதன் அவங்களுடைய சமூகத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அதை சுற்றி கருங்கல்லால் ஒரு பெரிய வட்டம், ஒரு 15 மீட்டர் சுற்றளவுக்கு ஒரு பெரிய கற்களால் வச்சு அடுக்கி வைக்கப்பட்ட ஒரு வட்டக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழக்கம் இந்த இடத்துல தமிழ்நாட்டில் அது இருந்திருக்குது. இதில் என்ன பியூட்டினா, இதே போன்ற பழக்கம் ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, அதுக்கப்புறம் ஏசியாவில் மற்ற பகுதிகளிலும் கிட்டத்தட்ட அந்த 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெருங்கற்காலம், 3000 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட், நம்ம ஹிஸ்ட்ரிக்கு முன்னாடி 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கற்காலம் சொல்லுவோம், ஸ்டோன் ஏஜ். கல்லை மட்டுமே ஆயுதங்களாக பயன்படுத்திய அந்த காலம். அவங்க
அங்க இருக்கிற அதே பண்பாடு, அதே பிராக்டிஸ் வந்து இங்க தமிழ்நாட்டில் இருந்திருக்குது. ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஏசியாவின் பல பகுதி அதே பழக்கம் வந்து தமிழ்நாட்டிலையும் இருந்திருக்குன்னா, அப்படி எந்த அளவுக்கு அந்த பழக்கம் வந்து அதாவது எதை சொல்ல வரேன்னா, ஒரே மனித இனம் தான் அங்கிருந்து மூவ் ஆகி இந்த அளவுக்கு இந்த இதெல்லாம் வந்திருக்குங்கிறதுக்கு இது ஒரு சின்ன அடையாளம். இதை பற்றி ஒரு விரிவாக வேற ஒரு பதிவில் நான் வந்து இந்த கற்கால மனிதர்களை பற்றி நான் தனியாக சொல்கிறேன். இப்போதைக்கு சும்மா இந்த டிட்பிட்டாக இதை எடுத்துக்கலாம் தான். அதுக்கு அடுத்தது முக்கியமாக இன்னொன்று ஒன்று சொல்லணும்னா, ஒரு கர்நாடகாவில் ஒரு மோப்ப நாய் ஒரு அருமையான ஒரு காரியத்தை இந்த வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒன்று செஞ்சிருக்கா. எத்தனையோ கொள்ளைக்காரர்கள்லாம் பிடிக்க முடியாமல் நம்மளுடைய போலீஸ்காரர்கள் தடுமாறுகின்ற ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு மோப்ப நாய், ஒரு கொலையாளி, தாவணகரேன்னு ஒரு மாவட்டம், அந்த இடத்துல வந்து சென்னபுரி அப்படின்னு ஒரு கிராமம், அதில் சேர்ந்த அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த கொலையை யார் பார்த்ததுன்னு சொல்லிட்டு இவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவங்களால கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்புறம் ஒரு மோப்ப நாயை வச்சு அதை ஃபாலோ பண்ணா, அந்த நாய் ஓடி 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 அது பாட்டு போயிட்டே இருக்குது. இவங்க பின்னாடியே, அந்த போலீஸ்காரங்க பின்னாடியே போகிறாங்க. யூஸ்வலாக ஒரு மோப்ப நாய்ங்கிறது ஒரு 2 இல்லை 3 கிலோமீட்டருக்குள்ளே அது கண்டுபிடிக்கும். அது இருந்தால் கண்டுபிடிக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா அதனால அந்த மோப்ப சக்தியோட எஃபெக்ட் வந்து கம்மியாகனால அதனால அதை கண்டுபிடிக்க முடியாது யூஸ்வலாக. ஆனால் இந்த நாய் ஒரு சாமர்த்தியமான நாய் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் வந்து ஓடி 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 இன்னொரு கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்தில் இருக்க ஒருத்தரோட வீட்டுக்கு முன்னாடி போய் கரெக்டாக கொலைச்சிருக்கு. அப்புறம் போலீஸ் அவங்கள பற்றி விசாரித்து அவங்களுடைய வேரபோட்ஸ் பற்றி கரெக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணால் இவரு தான் அந்த கொலையில் சம்மந்தப்பட்டவர்னு அது கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ எவ்வளோ ஒரு அருமையான ஒரு அந்த பகுத்தறிவு இல்லாத ஒரு ஜீவன் எந்த அளவுக்கு வந்து அந்த கொலையை வந்து அதோட லிமிட்டட் அறிவை வச்சு இந்த அளவுக்கு அது வந்து கண்டுபிடிக்குது. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, பகுத்தறிவு உள்ள மனிதர்களாலே சில சமயத்தில் இந்த கொலைகளை சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. அதாவது எப்படின்னா, அந்த கொலையை வந்து கண்டுபிடிக்கான முயற்சி ஒன்று, ரெண்டாவது முயற்சி எடுத்து அந்த கொலையாளியை கண்டுபிடித்தாலும் அந்த கொலையாளினால இவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா, அரசியல்வாதிகளாலேயோ இல்லை மிரட்டல்களாலோ ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லி சில அதிகாரிகளும் சரி இவங்களும் சரி அதை வந்து பெருசாக அதை வெளியே வராமல் பார்த்துக்கிறாங்க. அந்த பயத்தினால அது வருது. அதாவது பகுத்தறிவு இருக்கிற ஒரு மனிதனே அந்த அறிவை சரியாக பயன்படுத்தாமல் கொலையாளியை சரியாக கண்டுபிடிக்காமல் தவற விடக்கூடிய நிகழ்ச்சிகள் நிறைய பார்க்குறோம். ஆனால் பகுத்தறிவு இல்லாத 5 அறிவுடைய அந்த ஜீவன், அதுக்கு பகுத்தறிவு இருக்கு. 6வது அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த அறிவு கிடையாது. இங்க வந்து அந்த 5 அறிவு இருக்கிற அந்த நாய் வந்து அவ்வளோ அழகா போய் கண்டுபிடிச்சி அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சி காட்டியிருக்கிறது. இது வந்து ஒன்றிலேயே ஒரு பிரமாதமான ஒரு வியப்புக்குரிய, அதே சமயத்தில் பாராட்டுக்குரிய ஒரு நிகழ்ச்சி. அதே மாதிரி இன்னொரு ஒரு சிவிக் சென்ஸ் இருக்கிற, அதாவது ஒரு சமூக அக்கறையே இல்லாத ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு நிகழ்ச்சி. அதாவது நம்ம தேனி மாவட்டம், தென்காசி மாவட்டம், தென்காசியில் செங்கோட்டையில் ஒரு டாக்டர் கிளினிக் இருக்கு. அந்த தெருவில் இருக்கிற ஒரு சிறுவன் பள்ளிக்கு போயிட்டு வரும்போது கீழே விழுந்த தலையில வந்து அடிபட்டிருக்கிறார். இவர் வந்து தந்தை வந்து ஒரு சாதாரண அடி தலையில இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு போய் இந்த கிளினிக்ல கொண்டு போயிருக்கிறாரு. அந்த கிளினிக்ல டாக்டர் வந்து அவருக்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸ்டிச்சுன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அது உண்மையில அவர் எப்படி பண்ணியிருக்காருங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. ஸ்டிச்சு போட்டு அமுச்சு விட்டுருக்கிறாரு. இவர் வந்து 3 நாள்ல பார்த்தோன்னா அந்த காயம் இன்னும் பெருசாகி பையனுக்கு தலைவலி, உடம்பு அதெல்லாம் ஃபீவர்லாம் வந்திருக்குது போல. அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இருக்க இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பார்க்கும்போது அந்த தலையை பார்த்தோன்னா தலையில் ஸ்டிச்சு போட்ட இடத்துல எந்த விதமான நீடில்ஸோ உண்மையான ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் பிரகாரம் எதுவும் பண்ணாமல் நம்ம பேப்பர் கிளிப்பு ஸ்டிச்சு அந்த ஸ்டாப்லர் போடுவோம் பாருங்க. பேப்பரில் நம்ம 2 பேப்பரை வந்து கிளிப் பண்ணுறதுக்காக ஸ்டாப்லர் போடுவோமே, அந்த ஸ்டாப்லர் பின்னை போட்டு தலையில் வந்து அந்த டாக்டர் வந்து கிளிப் பண்ணியிருக்கிறார். அந்த புண்ணை மூடுறதுக்கு ஒரு 5-6 ஸ்டாப்லர் பின்னு போட்டு தலையில் ஸ்டிச் பண்ணியிருக்காருன்னா எந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலை வந்து இருக்குது. அதுவும் அதில் வந்து ஒரு கவர்மெண்ட் டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இவருக்கு வந்து அந்த கிளினிக் ஓப்பன் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்துருக்கிறார். திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு டாக்டர்
அவர் வந்து அரசு டாக்டர், அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இந்த கிளினிக் ஓபன் பண்றதுக்கு ஆத்தரைஸ்டு மாதிரி காட்டி, ஆனா அந்த டாக்டர் இங்க வரதே இல்லை போல. இந்த ஒரு போலி டாக்டர் எந்த விதமான படிப்பு இல்லாம அவர் வந்து கிட்டத்தட்ட 12 வருஷமா அந்த கிளினிக் அந்த இடத்துல இருக்குதாமா. நினைச்சு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை வந்து நிலவுது. இது எல்லாத்துக்குமே பார்க்கணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பகுதியில் இருக்கிற 3 மக்கள் தொடர்புடைய 3 துறைகள், ஒன்று வந்து காவல்துறை, அதுக்கு அடுத்தது வந்து சுகாதாரத்துறை, அப்புறம் உணவு பாதுகாப்பு. இந்த 3 துறையும் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற என்னதான் நடக்குதுங்கிறது அவங்க வந்து கண்டினியூஸ் இன்ஸ்பெக்ஷன்ல கண்டுபிடிச்சி தவறு செய்தவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும். ஒரு இடத்துல ஒரு டாக்டர் கிளினிக் வந்து அந்த டாக்டர் யாரும் உண்மையான ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா இல்லையா, ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா, இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு அந்த அந்த மானிட்டரிங் மெக்கானிசமே கிடையாது. இது வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் இருந்துக்கிறார், அவருக்கு ஃப்ரெண்டு இருக்கிறாரு, ஒரு 2 இயர்ஸ் பேக்கு. அவர் வந்து இதே மாதிரி தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் கிட்ட போறார், பிரைவேட் கிளினிக்கு. அவங்க வந்து ஏதோ ஒரு மெடிசன் கொடுத்துருக்குறாங்க. அதோட வீட்டுக்கு வந்தார். அவர் ஃபீல்ஸ் ஓகே, அவர் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் வரல. ஆனால் அடுத்த ஒரு வாரத்தில் 3 நாள், அடுத்த 3 நாளில் கவர்மெண்ட்லேருந்து கால்ஸ் வருது, அமெரிக்கன் கவர்மெண்ட்லேருந்து. இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க இந்த கிளினிக்கில், அவர் வந்து உங்களுக்கு கொடுத்த மருந்து வந்து சாதாரணமாக கொடுக்கப்பட்ட அளவை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காரு, கொஞ்சம் ஸ்லைட் ஓவர் டோஸ், அது கொஞ்சம் தவறாக கொடுத்துருக்குற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். எங்கே வேறு இடத்துல இருந்து இந்த கிளினிக்கு டாக்டர் பண்ணிட்டு போயிட்டாரு, கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனால் 3 நாள் தருவார். அதுக்கப்புறம் இன்னொரு கவர்மெண்ட் ஒரு மானிட்டரிங் செல்லுல இருந்து, கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கால் வருது, இந்த இடத்துல இந்த டாக்டர் வந்து இந்த மெடிசனுக்கு இந்த காரணத்துக்காக இந்த மெடிசன் கொடுத்துருக்காரு, அது வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசனோட கொஞ்சம் அதிகமான டோஸு, அதனால பேஷண்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருதான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க. இவர் வந்து ஃப்ரெண்டு வந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஐ எம் ஓகே அப்படின்னு சொல்கிறார். இவர் சொல்லி முடிச்ச அப்புறம் இன்னும் ஒரு நாள் கழிச்சு இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கால் பண்றாரு, கண்ட்ரோல் ரூமோட செகண்ட் லெவல். அவன் வந்து அங்கிட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து கண்ட்ரோல் ரூம்லேருந்து ஒரு கால் வந்தது, நீங்கள் வந்து ஓகேன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் நிஜமாவே ஓகே தான் சொன்னீங்களா, கரெக்டாக கேட்டாங்களா அவங்க கேள்வி எல்லாம் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் பற்றி அப்படின்னு. இவர் வந்து ஆமாம் கேட்டாங்க, நான் ஓகே தான் சொன்னேன், ஐ எம் ஃபீலிங் ஓகே அப்படின்னு. ஸோ ஒரு ப்ரைவேட்டில் ஒரு டாக்டர் கிட்ட ஒருத்தர் கிளினிக் எடுத்தா அவர் என்ன மருந்து கொடுத்தாருங்கிறத மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரோல் ரூம், அந்த மெக்கானிசம் வந்து செட்டப் வந்து அங்கே இருக்குது. இன்னைக்கு நம்ம ஊர்லேயும் அந்த அளவுக்கு இன்டர்நெட்டும் சரி கம்ப்யூட்டரைசேஷன் எல்லாம் நடந்தது. ஆனால் மானிட்டரிங் பண்ணணுங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கிடையாது இங்கே சுகாதாரத்துறை. யார் வேணால் என்ன வேணால் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஏதாவது இந்த மாதிரி அஃபெக்ட் வந்தால் நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், ஒரு செய்தி வரும், இவ்வளோதான். அதுக்கு மேலே எந்த விதமான ஒரு ப்ரிவென்டிவ் மெக்கானிசம்ங்கிறதே நம்மக்கிட்ட இல்லை. இது எல்லாத்துக்குமே நான் சொன்ன மாதிரி ஒரு ரவுடிகளாகட்டும், சமூக விரோதிகளாகட்டும், அவருடைய செயல்களாகட்டும், இன்னைக்கு கூலிப்படை அப்படி இதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கொலைகள் நடக்கிறது. எல்லாருக்குமே சரி, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஏரியாவில் இருக்கிற குற்றவாளிகள் யாருங்கிறது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நல்லாவே தெரியணும், தெரிஞ்சு இருக்கணும். அதே மாதிரி சுகாதாரத்துறை அந்த ஏரியாவில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம், ப்ரைவேட் கிளினிக் வச்சுட்டு இருக்கவங்களாம் உண்மையிலேயே நல்ல டாக்டர்ஸா, குவாலிஃபைட் டாக்டர்ஸா, சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களா இல்லையா, அதையும் பார்க்கணும். அதே போல தான் உணவு பாதுகாப்புத்துறை, ரோடில் விற்கிற ஐட்டம்ஸு இதெல்லாம் வந்து சரியான இதை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண மாதிரி பாதுகாப்பான வழியிலே தயாரித்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா அதையும் பார்க்கணும். இதுதான் இவங்களுடைய உண்மையான தொழில், அவங்களுடைய டியூட்டி. அது மக்களுடைய நலனுக்காக இவங்க இதை செய்யணும். இதெல்லாம் தான் இம்ப்ரூவ் ஆனதான் நம்ம வந்து நேஷன் வந்து வளர்ந்த நாடுகளோட ஒப்பிட முடியும். வாழ்க்கை தரம் உயர்கிறது அப்படிங்கிறத அதோட அப்போதான் நம்மளுக்கு வந்து உண்மையிலேயே தெரிய வரும். ஓகே, இந்த செய்திகளோட இந்த நிகழ்ச்சிகளை நான் முடிக்கிறேன். நான் நன்றி, வணக்கம். ராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம். தேங்க்யூ.